சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சு வேலு? ஆமா, அண்ணனுக்கு எதிரா நம்ம ஹோட்டல் தொடங்கினா அது அண்ணன் மனசை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? வேலு, அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் இல்ல. நீங்க அவரும் நானும் தங்கச்சி கல்யாணத்துல எதிரெதிரன்னு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நேரத்துல அந்த ஹோட்டல் தொழிலே நம்ம இறங்கினா நான் மொத்தமா அவரை எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். அப்படி நான் அவரை எதிர்த்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏற்கனவே நாங்க 2 பேரும் பூஜா கல்யாண விஷயத்துல தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறத பத்தி எல்லாரும் தப்பா பேசுறாங்க. இப்ப புதுசா ஹோட்டல் தொழிலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிருங்க. அது மட்டும் இல்ல, எனக்கும் அண்ணனுக்கும் இப்ப இருக்கிற விரிசல் ரொம்ப பெருசாயிரும். ஏமாப்ல, உங்க அண்ணன் மனசு உடஞ்சிடுங்கிறதுக்காக நீங்க இன்னொருத்தன் கீழே வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க. நீங்க இப்படி கஷ்டப்படுறது எங்க மனசை பாதிக்குங்கிறது ஏன் புரிஞ்சுக்கல? ஆமா மாப்ள, இப்ப கூட நீங்களும் அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரல. அந்த கீர்த்தி தான் உங்களை வரவிடாம தடுத்திருக்கா. இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்க அந்த ஹோட்டலுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. அந்த ஹோட்டல்ல உங்களுக்கும் சரிக்கு சமமா பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் ஹோட்டலுக்கு வரல, இல்ல ஹோட்டலுக்கு வான்னு ஒரு வார்த்தையாவது உங்க அண்ணன் பேசிருக்கலாம்ல, ஒரு போனாவது பண்ணிருக்கலாம்ல. அப்படி பண்ணலையே. அன்னைக்கு உங்க கால்ல என்ன கொட்டினது தெரிஞ்சப்பவாவது அவர் ஒரு வார்த்தை யார்கிட்டயாவது பேசி உங்களை பத்தி விசாரிச்சிருக்கலாம்ல. இங்க பாருங்க மாப்ள, நீங்க ஹோட்டலுக்கு போறது கீர்த்திக்கு மட்டும் இல்ல, உங்க அண்ணனுக்கும் விருப்பம் இல்லைன்னு தான் என் மனசுக்கு படுது. அதெல்லாம் எங்க அண்ணன் அப்படி எல்லாம் யோசிக்காது. ஏதோ சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து நான் இல்லாம எங்க அண்ணன் அந்த ஹோட்டலை நடத்தணும்னு ஒரு நாளும் யோசிக்காது. சரி மாப்ள, அவங்க விரும்புறாங்க விரும்பலங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம உங்க மன நிம்மதிக்காக நாம ஒரு தொழில் தொடங்குறோம். அது உங்களுக்கு பழக்கப்பட்ட தொழிலா இருக்கணும். உங்களுக்கு பழக்கப்பட்ட வேலை ஹோட்டல் வேலை தான். அதை நம்ம ஆரம்பிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? வேலு, நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. முதல்ல அப்பா இத பத்தி என்கிட்ட பேசும்போது எனக்கு இப்படி யோசனையா தான் இருந்தது. ஆனா இப்ப பார்த்தா இதுதான் சரியா வரும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, நாம ஒண்ணு திரும்ப ஹோட்டலுக்கு எதிரில ஒண்ணு ஹோட்டல் ஆரம்பிக்கலையே. அவர் ஹோட்டல்ல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தானே அப்பா பாத்திருக்க ஹோட்டல் இருக்கு. ஏற்கனவே நமக்கும் மாமாவுக்கும் இடையில ஹோட்டல்ல பத்தின பிரச்சனை வந்தப்போ மாமா கூட இன்னொரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பிசினஸ் டெவலப் பண்றது நல்லதுதானு அவர் வாயாலே சொன்னார்ல. இப்போ 1க்கு 2 ஹோட்டலா வரப்போறத பார்த்தா அதுவும் சந்தோஷம் தானே வேலு? இங்க பாருங்க, இப்ப நீங்க ஹோட்டல்ல முழுசா உங்க அண்ணன் கிட்ட விட்டு கொடுத்தா அவர் வருத்தப்பட போறது இல்ல, சந்தோஷம் தான் பட போறாரு. இங்க பாருங்க மாப்ள, உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாப்ள, நீங்க நினைச்சா நீங்க விருப்பப்படுற ஒரு தொழில என்னால உருவாக்கி தர முடியும். தயவு செஞ்சு என்ன உங்க அப்பாவா பாருங்க. நானும் உங்களை மகனா தான் பாக்குறேன். இங்க பாருங்க வேலு, நீங்க இந்த ஹோட்டல்ல ஏத்துக்கிறது ஏத்துக்காததெல்லாம் 2வது விஷயம். ஆனா இனிமே இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம இந்த வேலை பார்க்க கூடாது. என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னங்க? அப்போ மறுபடியும் இங்க வந்து வேலை பார்க்க போறேன்னு சொல்றீங்களா? இல்லங்க, அது சரிப்பா, இவரு இங்க வந்து வேலை பார்க்கட்டும். நான் இவரோட மனைவி தானே. இவரோட கஷ்டத்துல எனக்கும் பங்கு இருக்குல்ல. நான் மட்டும் சும்மா உட்காந்து என் அப்பா வீட்டுல எப்படி சாப்பிட முடியும்? நாளையில இருந்து நானும் உங்க கூட இதே ஹோட்டலுக்கு சமையல் வேலைக்கு வரேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். ஏய், நான் சொல்றது சரிதானே? செல்வி, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க போய் எப்படி இதெல்லாம்? அது எப்படிங்க? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். நாளைக்கு உங்க கூட நானும் சேர்ந்து வந்து டேபிள் தொடச்சு சப்ளையர் வேலை பாக்குறது கன்ஃபார்ம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இப்ப என்ன, நான் உங்களுக்கு இங்க வேலைக்கு வரக்கூடாது அவ்வளவுதானே? நான் வரல, போதுமா? சந்தோஷம் மாப்ள. நான் சொன்னதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேலை பார்த்த உடம்பு சும்மா இருக்காது. நம்ம சொந்தமா தொழில் தொடங்குறது எல்லாருக்குமே நல்லது தானே. அதனால
யோசிச்சு முடிவு பண்ணுங்க.